21 அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஹல்லேலூயா. இங்கே இந்த எஸ்ரா அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர். தேவன் இந்த எஸ்ரா ஒரு தேறின வேதபாரகன் என்று வேதம் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12 ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், அவர் பேரை பாருங்க, உத்தம எப்படியா உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு தேறின உத்தம வேதபாரகன், உத்தமமான மனுஷன். ஹல்லேலூயா. அந்த உத்தமமான மனுஷன் அடிமையாக தான் இருந்தார். அந்த தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்டவர். எங்கிருந்து? எருசலேமில் இருந்து. ஆனால் அவர் கர்த்தருடைய வேதத்தை நன்றாக அதில் தேறி இப்போ எப்படி மாறிட்டார்னா, அவருக்கு பதவி, பவர், பணம், அடுத்து செல்வாக்கு, அதிகாரம், இந்த 5ம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ராஜாவே கொடுக்கிறார். அந்த அவ்வளவு 5 காரியங்கள் சொல்லுங்களேன். பணம், பதவி, அதிகாரம், அப்புறம் என்னது? செல்வாக்கு, அடுத்து பரிசுத்தம். இந்த 5மே இருக்கு. 5 இருந்தாலும் இவர் என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி உபவாசித்து, எதற்காக உபவாசம் பண்றாரா? அங்கே நாம் வாசிக்கிறோம், வழியிலே 8ஆம் அதிகாரம் 21 வாசிக்கலாம். 8:21 அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், சொல்லுங்களேன், தாழ்த்துகிறதற்கும், தயவாக உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கிறதற்கு, உங்க குடும்பம் நல்லா இருக்கிறதற்கு, உங்களுக்கு வரப்போகிற அந்த 2025ஆம் ஆண்டு மகிமையான அந்த வாக்கு தத்தங்களை சுதந்தரிப்பதற்கு, உங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறதற்கு. இந்த மனுஷனுக்கு இவ்வளவு இருந்தும் அந்த பெருமை இல்லாதபடி, அந்த பணம் வந்தோடனே பெருமை வரல, பதவி வந்தோடனே பெருமை வரல, அதிகாரம் இருக்கிறதுனால பெருமை வரல. அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதற்கும். அப்போ நம்மை நாமே ஆராய்ந்து இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த 24ஆம் ஆண்டில் கர்த்தர் எப்படிலாம் நடத்தினார், ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லி புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது எதற்காகலாம் உபவாசம் பண்ணணுமா? இந்த ஜெபத்தினுடைய இந்த நோக்கம், ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் 1 வாரம் உபவாச ஜெபம் இருக்கலாம், அல்லது ஒரு 11 நாள் இருக்கலாம். அதை சொல்லுவோம். நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. இடைப்பட்ட நாட்கள்லையும் ப்ரேயரில் சேர்ந்து கொள்ளுங்க. 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். எதற்காக உபவாசம் பண்றாரா? எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். அப்ப பிள்ளைகளுக்காக ஜெபம் வேணும். அந்த 2025ஆம் ஆண்டு ஆசீர்வாதத்திற்கு இந்த 24ஆம் ஆண்டு மாத கடைசி நீங்கள் காத்திருக்கும் போது அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த காத்திருக்கிற இந்த காரியங்கள் உங்களை விசேஷமா தடைகளை அதை நீக்கி போடத்தக்கதாக அவருக்கு முன்பாக தாழ்த்துகிறதுக்கு. நான் உபவாசம் பண்ணேன், நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ணேன், அதுக்கு இல்லை,
ஆனா ஒரு ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தியாகம், ஒரு ஒரு நடக்காத காரியங்கள், ஒரு சில தடைகள் இருக்கு அப்படின்னா வேலையில கூட 3 நாள் லீவு போட்டுட்டு அப்படி காத்திருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க ரொம்ப வருஷம் போராடுறத இப்படி அர்ப்பணிப்போட போராடி வெற்றி பெற்றலாம். அல்லேலூயா. ஒரு சிலர் வாழ்நாளெல்லாம் போராடிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி இல்லை. நல்லா ஷார்ப்பா இந்த நாட்களை இந்த எஸ்ரா அப்படிதான் செய்கிறார். அவருக்கு எல்லா மேன்மையும் இருக்கு, பதவி இருக்கு, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. ராஜா கேட்டதையெல்லாம் தந்தர்லினாராம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் கல்வாரி சிலுவையில இந்த சிலுவையின் வெளிப்பாடுகளை குறித்து பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு ராஜா நமக்கு இந்த வெளிச்சத்தினாலே நீங்க என்னென்ன அப்படிலாம் மேன்மையா இருக்கணும்னு கர்த்தர் அதையெல்லாம் வெளிப்படுத்துவா. அல்லேலூயா. இங்கே அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் சகல பொருள்களுக்காகவும். பிரயாணம் பண்றது 4 மாசம் ஆகும். அன்னைக்கு இந்த மாதிரி பஸ்ஸோ அல்லது ஃப்ளைட்டோ அல்லது வேகமா போகிற ட்ரெயினோ இல்லை, அவங்க நடந்து தான் போகணும். அப்போ இவங்க கூட நிறைய பேர் போறாங்க. ராஜாவே அனுப்பி விடுறார். அங்க எருசலேம்ல இருக்கிற கஜானால இருந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறார். உங்க தேவ ஆலயம் கட்டுவதற்கு என்னென்ன வேணுமோ அந்த பொருட்கள் அதெல்லாம் வாங்கிக்கோங்கிறார். பாருங்க தேவனுடைய கிரியைகளை பாருங்க. பட்சித்தவனிடத்திலிருந்து பட்சணம் வருது. அவங்க தான் பட்சித்தாங்க, அவங்க தான் தேவாலயத்தை தீக்கிரையாக்கினாங்க, அவங்க தான் ஜனங்களை என்ன செஞ்சாங்க, கொலை செய்தார்கள். ஆனா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த அடிமையா இருந்த இந்த எஸ்ராவை கர்த்தர் உயர்த்தினார். அடுத்து இங்க இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை. அப்ப 2025 குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, செவ்வையான வழியை தேடுகிறதற்கும், செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். அடுத்து நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஆண்டவருக்கு முன்பாக தன்னை அவர் தாழ்த்துகிறார். இந்த பெருமை என்பது, எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கு, நான் பண்ண ஜெபம் போதும், பிள்ளையை நடத்தினது போதும், என்னிடத்துல நிறைய என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு, அல்லது நான் எனக்குள்ள நிறைய பரிசுத்தம் இருக்கு. இல்லை, அவருக்கு முன்பாக இந்த எஸ்ரா என்ன செய்யறாரு. அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு 22, வழியிலே சத்துருவை விலக்கி. ஒரு சில சத்துருக்கள் போராட்டம், பிசாசின் போராட்டம் பாருங்க. ஒரு சில பிசாசின் அரண்கள் அதை நிர்மூலமாகிறதுக்கு சத்துருவை விலக்கி போற வழியிலே நிறைய பேர் அந்த உடைமைகளை திருட பார்ப்பாங்க. இவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. அப்படிப்பட்டவைகளை அதன் மத்தியில் அந்த சத்துருக்கு விளக்கணும். ஆண்டவரே, வியாதியினால பணம் நஷ்டமானது, குடும்பத்தில் சமாதானம் இல்லாததுனால வந்த விளைவுகள், அல்லது வாக்குவாதத்தினாலே, அல்லது ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் பாருங்க. அப்போ இந்த மனிதன் அடிமையா இருந்தேன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ ஒரு சில குறைவுகள் இருக்கலாம். நான் படிக்கவே இல்லைங்க, எனக்கு பேக்ரவுண்டு இல்லைங்க, எங்கள் வீட்டில் என்னை நடத்துறதுக்கு யாரும் இல்லை. இந்த மனுஷன் அடிமைங்கிறதே அவன் நினைக்கல. கர்த்தருடைய தயவுள்ள கரம் இந்த மனுஷனோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து 22ஆம் வசனத்துல, எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு, எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு. ஆண்டவர் 2025 யாருக்கு துணையா இருக்கணும்? கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், எனக்கு துணை செய்யும்படிக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு யார் துணை செய்யணும் சொல்லுங்களேன்? கர்த்தர் துணை செய்யணும். ஆண்டவர் ஏசாயா 41 போட்டிருக்கு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி. அவர் பலப்படுத்தணும். ஒரு சில காரியங்களுக்கு நம்ம பலம் பத்தாது. அதுக்கு தாங்க ஜெபம், அதுக்கு தான் அவருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்தணும், அதுக்கு தான் அவர் சமூகத்தில் காத்திருக்கணும், அதுக்கு தான் கொஞ்சம் காரியங்களை திட்டமிடணும், அப்போ வேல்யூ பண்ணணும். இந்த பலம் போதாது. ஹல்லேலூயா. இந்த வல்லமை போதாது. நம்மகிட்ட இருக்கிற அந்த துதி என்கிற ஆயுதம், ஜெபம் என்கிற ஆயுதம், அபிஷேகம் என்கிற ஆயுதம், வசனத்தின் வெளிப்பாடு, இந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஷார்ப்பா. ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஆனா ராஜா இதெல்லாம் கொடுத்துட்டாராம். குதிரை வீரர், சேவகர்,
அடுத்து அங்கு அவர் என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் ராஜா கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 25 வசனத்துல ராஜாவும் அவருடைய ஆலோசனைக்காரரும் அவருடைய பிரபுக்களும் அங்கே இருந்த சகல இஸ்ரவேலரும் எங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கென்று எடுத்து கொடுத்த காணிக்கையாகிய வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவர்களிடத்தில் நிறுத்து கொடுத்தேன். பாருங்க, அதுல என்னென்னலாம் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. அவர்கள் கையிலே நான் 650 தாலந்து வெள்ளியையும் 100 தாலந்து நிறையான வெள்ளி பனிமுட்டுகளையும் 100 தாலந்து பொன்னையும். பாருங்க, ஒரு மனுஷன், அந்த மனுஷன் மேல தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கு, அந்த எஸ்ரா மேல. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கர்த்தர் சமூகத்துல வேதத்துக்கு எவ்வளவு நேரம் உத்தமமாக செலவு பண்றீங்க? வேதம் வாசிப்பதற்கு, வேதத்தை தியானிப்பதற்கு. அங்க உத்தமனாகிய நம்மளை குறித்து அப்படி சாட்சி யாராவது சொல்லுவாங்களா? ஜெபிக்கிறதுல உத்தமமா இருப்பாங்க, கர்த்தருடைய அந்த வேதத்தை தியானிக்கிறதுல உத்தமமா இருப்பாங்க, கர்த்தருடைய காரியங்கள்ல உத்தமமா இருப்பாங்க. இந்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா. உத்தமம். நம்ம கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்தினாலே, அந்த மீட்பினாலே, அந்த அன்புக்குள்ளாக நாம் உத்தமமாய் இருக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த ஜெப நேரங்களையும் நாட்களையும் இப்படியாக நம்ம எடுத்து திட்டமிட்டு செலவு பண்ணி ஜெபிப்போம். நல்லது. மார்க்கு 15ஆம் அதிகாரம், மார்க்கு 15. நாம் கடந்த வாரம் சிலுவையும் ராஜாவும் பார்த்தோம். இன்றைக்கு சிலுவையும் தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். சிலுவையும் தேவனுடைய ராஜ்யம் என்கிறதை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மார்க்கு 15ஆம் அதிகாரத்தில் இங்கு 1ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 42ஆம் வசனம் வரை இங்கே நமக்கு இருக்கு. ஃபுல்லாக வாசிக்க முடியாது. ஆனால் இந்த சிலுவை அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு நமக்குள்ளே வரும்போது அங்கு அவமானத்தை எல்லாம் கர்த்தர் நீக்குகிறார், வெறுமையெல்லாம் நீக்குகிறார், வெட்கத்தை மாற்றுகிறார். அப்ப சிலுவையிலே ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் உயர்ந்திருக்கும் போது என் பக்கமாய் ஜனங்களை நான் இழுத்துக் கொள்வேன். பிசாசு என்ன நினைச்சான்? அவரை கொன்னுட்டோன்னு நினைச்சான். யூதர்கள் என்ன நினைச்சாங்க? அவரை அவமானப்படுத்தி இப்படி கேவலப்படுத்திட்டோம். அவர் பின்னாடி இருக்கிற சீசர்கள், அவரை ஃபாலோ பண்றவங்க எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? அப்படியே தங்களுடைய அந்த இதை விட்டுருவாங்க அப்படின்னு. ஆனா அதையே இயேசு என்னவா மாத்திட்டாருன்னா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அதை வெளியரங்கமான கோலமாக்கினார். பிசாசினுடைய அந்த கிரியைகளை அழித்து சிலுவையிலே அவனுடைய அந்த அதிகாரத்தை, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் என்ன செஞ்சார்? உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ அது மாத்திரமல்ல, அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார் உன்னதங்களிலே. யாரோடு கூட? அவரோடு கூட. சரி, இந்த தேவ ராஜ்யம் அப்படிங்கிறத நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, தேவன் ராஜாவாகவும் தேவனுடைய ஆளுகை இருப்பது தேவ ராஜ்யம். ஹல்லேலூயா. உலகத்துல 2 ராஜ்யம் இருக்கு. ஒன்னு தேவனுடைய ராஜ்யம், தேவன் ராஜாவாக இருக்கிறார். இன்னொரு ராஜ்யம் இருக்கு. அது என்ன ராஜ்யம்னா பிசாசின் ராஜ்யம். அப்ப இந்த தேவ ராஜ்யம் அப்படிங்கிறது இயேசு சொல்றார், இதோ உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதே. விதையை பத்தி அந்த ஓமையை சொல்லும் போது அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்வார். விதைக்க ஒருவன் புறப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யத்தின் காரியங்களை சொல்வார். அந்த ராஜ்யம் அப்படின்னா என்னன்னா, இயேசுவை என்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நமக்குள்ள இந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்துருச்சு. தேவன் நம்மை அவர் நமக்குள்ள ராஜாவாக. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரிடத்துல அமர்ந்து ஆண்டவரை நேசித்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களோ, நேரம் எடுத்து காத்திருக்கிறாங்களோ,
அவங்கள கர்த்தர் மற்றவங்களுக்கு முன்னாடி அந்த ராஜா என்கிற அந்த மகிமையை கொடுத்து ஆளுகைக்குரியவர்களாக ஆக்குகிறார். ஹல்லேலூயா. அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு மனுஷனால மரணம் வந்தது, ஆதாம் என்கிற முதல் மனிதன். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதே போல இயேசு என்கிற ஒரே மனிதனாலே நாம் ராஜாவை போல ஆளுகைக்குரியவர்களாக. அப்ப ராஜானா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற ராஜா எப்படிப்பட்டவங்க? ஒரு நாட்டு மேல திடீர்னு படையெடுத்து அங்க இருக்கிறவங்கள கொன்னு, ஒரு சிலரை கொன்னு, ஒரு சிலரை சிறைப்பிடிச்சு பலவந்தமா நீ என்ன செய்யணும், எனக்கு நீ சேவகம் பண்ணணும், எனக்கு நீ அடிமை அப்படின்னு சொல்லி கொடுமையாக அவர்களை ஒடுக்குவது தான் உலக ராஜா. ஆனா இந்த ராஜா அப்படிப்பட்ட ராஜா இல்ல. இவர் தாழ்மையின் ராஜா. இவருக்குள்ள பயங்கர வல்லமை இருக்கு. அதே நேரத்தில் சிலுவை என்கிற அந்த விசேஷித்தமான அந்த அந்த அர்ப்பணிப்பும் தேவ ராஜ்யமும் அங்கு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இவருக்குள்ள வல்லமை இருக்கு. எப்படி வல்லமை இருக்கு? லேகியோன் என்கிற பிசாசை என்ன செய்யறாரு? துரத்துறாரு. 6000 பிசாசு இருக்கு அவனுக்குள்ள. எவ்வளவு அதிகாரம் பாருங்க. கடல் மேல என்ன செய்யறாரு? நடக்கிறார். கடல் மேல நடக்க முடியுமா? யோசித்து பாருங்க. எவ்வளவு அதிகாரம், கடலுக்கு மேல அதிகாரம். இவருக்கு இருக்கிற அதிகாரத்தை பாருங்க. இவர் சொன்னவன மீன் வாய்க்குள்ள அந்த வெள்ளிப்பணம், இவர் சொன்னவன அந்த மீன் வந்து வலையில விழுது, அந்த தூண்டில்ல. எப்படி இருக்கு பாருங்க. மீன் யார் பேச்சை கேட்குது? இவர் பேச்ச கேட்குது. அப்ப மீனுக்கு இவருக்கு எவ்வளவு உறவு இருக்கு பாருங்க. அந்த அதிகாரம். He was a creator. இவர் யாருன்னா உலக ஆதியில இருந்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. அடுத்து இவருக்குள்ள இருக்கிற அந்த ராஜ்யத்தின் வல்லமையை பாருங்க. 5 அப்பமும் 2 மீனும் அதை இவர்கிட்ட கொடுக்குறப்ப அது என்ன ஆகுதுன்னா 5000 பேர் புசிச்சு மீதம் எடுக்கிறாங்க. அதான் ராஜ்யத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. அடுத்து கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு இவரை கூப்பிடுறாங்க. அங்கு ராஜாதி ராஜா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன், அந்த ராஜா மாம்சத்துல வந்திருக்கிறார் இயேசுவாக. அங்கு குறைவெல்லாம் நீக்கி அங்க என்ன செய்யறாருன்னா ருசியுள்ள ஏராளமான திராட்சரசமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜா இன்றைக்கு உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். உங்க வீட்டுக்குள்ளே வாசம் பண்றார், உங்க குடும்பத்துல வாசம் பண்றார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ராஜாக்குள்ள என்ன இருக்குன்னா எல்லையில்லாத ஐஸ்வர்யம், ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யம், கணக்கிட முடியாத ஐஸ்வர்யம். ஏன்னா he was a creator. இந்த வெளிப்பாடு நமக்குள்ள வந்துட்டா இவர் யாருன்னு தெரிய வந்துச்சுன்னா போதும், அந்த மகிமை உங்க மேல பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் தமது சாயலாகவும், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இங்கே ராஜ்யம் என்கிற வார்த்தை இல்ல. ஆனா இந்த ராஜாதி ராஜா தேவன் என்ன சொல்றாருன்னா நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அடுத்து என்ன சொல்றாரு? அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பாருங்க. அப்போ இங்கே இப்போ ஆண்டவர் வந்து குடும்ப தலைவர் மனைவிய ஆண்டு கொள்ளணும், மனைவியை அடிமைப்படுத்தணும், அடக்கி அவங்கள ஒடுக்கி அப்படிலாம் போடல. எதை ஆளணுமா? 2 பேரும் கணவன் மனைவியா என்ன செய்யணும்? இந்த பூமியின் மேல ஆண்டவர் சொல்றாரு சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் என்ன செய்யணுமா? ஆளக்கடவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அடுத்து 28ஆம் வசனத்துல போட்டிருக்கு, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி. பாருங்க, இந்த ராஜா சொல்றார் நம்மள, அவர் வந்து நல்லா கவனிங்க, அவர் பெரிய ஒரு ராஜாவா இருக்கிறாரு, நம்மள ஒரு குட்டி ராஜாவாக அந்த அந்த மகிமையை நமக்கு கொடுக்க விரும்புறார். அவர்தான், இதுதான் அவருடைய குணாதிசயம். ஆண்டவருடைய குணாதிசயம் என்னன்னா நம்மளை நரகத்துக்கு போகிற நம்மளை தப்பு வச்சு
அதிலிருந்து காப்பாத்திட்டாவே போதும். நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு கேட்டால் அதே போதுமான ஒன்று. ஏன்னா நான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியா இருக்கிறேன், பரலோகத்துக்கு போயிடுவேன், அதே பெரிய பாக்கியம். ஏன்னா என்றென்றைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அது மாத்திரம் கொடுக்கல. அவர் எதை கொடுக்கிறாரு அப்படின்னா, அதற்கும் மேலாக இந்த பூமியிலே ராஜாவை போல ஆளுகை செய்யத்தக்கதாக. சொல்லுங்களேன், ராஜாவை போல. ஹல்லேலூயா. அப்ப இந்த ராஜானோன்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிட கூடாது. என்னது நம்ம எப்படி வேணாலும் என்ன செய்யலாம். உலகத்தில் இருக்கிற ராஜா மாதிரி அரட்டி ஒடுக்கி என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி இல்லை. இயேசுவை போல. எப்படியா? இயேசு எது மேல நமக்கு ஜெயத்தை கொடுத்தாருன்னா, பாவம் தான் மனுஷனை அடிமைப்படுத்துது. பாவம் தான் ஒரு மனுஷனை என்ன செய்யுதுன்னா, அவனை செயலற்று போக பண்ணுது. அப்ப இயேசு என்ன பண்றாருன்னா, முதலாவது அந்த பாவத்தின் மேல, அந்த பிசாசின் கிரியைகளின் மேல அவர் என்ன செய்யறாரு? ஜெயத்தை எடுத்து அவர் ராஜாதி ராஜாவாக நீங்களும் நானும் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரத்தக்கதாக. அல்லேலூயா. பாருங்க, பொதுவா அதிகாரத்தில் இருக்கிறவங்க சேர்ல உட்காந்துருப்பாங்க. கிட்ட போனோன்னு நின்றுக்கிட்டு தான் இருக்கணும். இன்னும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க கிட்ட போறப்ப இப்படி குனிஞ்சி தான் பதில் சொல்லணும். இன்னைக்கும் அப்படிலாம் இருக்கு. அவங்க கிட்ட பேசுறப்ப ஒரு சில வழிமுறைகள் சொல்லுவாங்க, இப்படித்தான் பேசணும் அவங்ககிட்ட அப்படின்னு. ஆனா இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜானா, அவரோட கூட. சொல்லுங்களேன், அவரோட கூட. ஏன் கூடயா? ஆமா, நம்மளை மீட்டது மாத்திரமல்ல, அவரோட கூட உன்னதங்களிலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த, பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், என்னில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. சொல்லுங்களேன், மிகுந்த அன்பினாலே. ஹல்லேலூயா. உங்க மேல யாரு அவர் எப்படி அன்பு கூர்ந்திருக்கிறாரா? தேவன் மிகுந்த அன்பு. சொல்லுங்களேன், மிகுந்த அன்பு. இன்னைக்கு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை ஆவி, அதெல்லாம் துரத்தணும். அதெல்லாம் என்ன ராஜ்யம்னா, தேவ ராஜ்யம் இல்லை, அது பிசாசின் ராஜ்யம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அந்த ராஜ்யம் என்னன்னா, அது கொல்லுகிற ராஜ்யம், அது திருடுகிற ராஜ்யம். ஆனா இன்னொரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யம் நம்மை வாழ வைக்கிற ராஜ்யம், நம்மை பலப்படுத்துகிற ராஜ்யம், நமக்குள்ள சமாதானத்தை நதியை போல ஓட பண்ணுகிற ராஜ்யம், நமக்குள்ள இரக்கத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற ராஜ்யம். இங்க சொல்லப்பட்டிருக்கு, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு, அந்த ஸ்பாஞ்ச் ஃபுல்லா தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி அமுக்கணும்னு உள்ள இருந்து தண்ணியா வரும். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஓங்கி அமுக்கணும், இன்னும் தண்ணி தான் வரும். அதே மாதிரி தேவனிடத்துல என்ன இருக்கான்? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவர்கிட்ட உள்ள இருக்கிற கேரக்டர் என்னன்னா, அவருக்குள்ள அந்த இரக்கம்ங்கிற கேரக்டர் இருக்கு. அடுத்த வசனம் போட்டிருக்கு, அக்கிரமங்களில், பாருங்க இந்த இதை தான் இயேசு டீல் பண்றார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அக்கிரமங்கள்ல மரித்திருந்தோமா, நம்மளை உயிர்ப்பித்தாராம். இயேசு உயிர்ப்பித்தார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். சொல்லுங்க, கிருபையினாலே. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் போட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை. எல்லாரும் வாசிக்கலாம். 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்ப உட்காரவும் செய்தார். அப்ப இயேசுவ ராஜா ராஜான்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த ராஜ்யம் என்கிறதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யம்.
சிலுவையும் தேவனுடைய ராஜ்யம். இந்த வெளிப்பாடு நமக்குள்ளே வரும்போது இந்த சிலுவையின் மூலமாக அந்த வருகிற அந்த ஆசீர்வாதங்கள், குடும்பத்தில் காணப்படுகிற அவமானம், தரித்திரம், குடும்பத்தில் காணப்படுகிற சாபங்கள், குடும்பத்தில் காணப்படுகிற ஒரு விதமான இருள், ஒரு விதமான போராட்டம், அந்த அப்படிப்பட்டவைகளை மேற்கொள்வதற்கு சிலுவையை அவர் கட்டாயம் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. நமக்காக, மனுக்குலத்திற்காக. சொல்லுங்களேன், எனக்காக. ஹல்லேலூயா. ஏன் எனக்கு கஷ்டம்னு சொன்ன யாரும் சுமக்க வர மாட்டாங்கங்க. சந்தோஷத்துல கூட பங்கு போட ஆள் வருவாங்க. ஆனா கஷ்டம் அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. ஆனா தேவன் இயேசுவை ஆயத்தப்படுத்தி, ஹல்லேலூயா, நமக்கு நித்திய ஜீவன் மாத்திரம் கொடுத்திருந்தா போதும். நரகத்துக்கு போகாம என்றென்றைக்கும் அவரோடு இருந்தா அது மாத்திரம் போதும். இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மீட்டு இழந்து போன, ஆதாம் இழந்து போன அந்த மகிமையை நான் உனக்கு திரும்ப தர்றேன். ஹல்லேலூயா. ஆதாம் இழந்து போன அந்த மேன்மையை நான் உனக்கு என்ன செய்யறேன்? திரும்ப தர்றேன். இதே பூமியில நீ ஆளுகை செய்யணும். இதே பூமியில நீ எப்படி இருக்கணும்? அதிகாரத்தோட இருக்கணும். ஏன் நாமத்தினால. உடனே சொல்லலாம், இதெல்லாம் எவ்வளவு பெருமைங்க. ஆண்டவர் அவரோட கூட உட்கார வைக்கிறாரா? இதெல்லாம் எவ்வளவு பெருமையா இருக்கு. இப்பதான் பார்த்தோம், தாழ்த்துகிறதற்கும். அதுதானே தாழ்மை இல்லைங்க. அவர் விரும்புறாருன்னா நம்மளும் எஸ் ஆமேன் அப்படிதான் சொல்லணும். ஹல்லேலூயா. ஏன்னா விரும்பாத சக்திகள் எத்தனையோ இருக்கு. மனுஷனை அவமானப்படுத்தி, அவனை ஒடுக்கி, அவனை கொன்னு, அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு இங்க நிறைய துரைத்தனங்களும் அதிகாரங்களும், அப்படிப்பட்ட ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. கண்ணுக்கு தெரியல. ஒரு ஊழியக்காரர் அற்புதமா சொன்னாரு. கடலுக்கு அடியில ஒரு ஹெல்மெட் மாதிரி போட்டுட்டு கடலுக்கு அடியில போய் பார்த்தாங்களாம். பார்க்குறப்ப இந்த ராஜ்யம் இருக்கிறது மாதிரியே, எப்படி நம்ம இப்ப பார்க்குறோம், கண்ணில் பார்க்குறோம், சூரியன் இருக்கு, அந்த மரம் அப்படியே இலையெல்லாம் கூட மஞ்சள் மஞ்சளாக அழகா இருக்கு, கனிகளை பார்க்குறோம், அப்புறம் காய்களை பார்க்குறோம், மலைகளை பார்க்குறோம், மேகங்களை பார்க்குறோம், சூப்பராக இருக்கு. இதெல்லாம் பார்க்குறோம். இது கண்ணில் தெரியுது பாருங்க. ஒருத்தர் வர்றாரு, மாமா, சித்தி, சித்தப்பா, அண்ணே, தங்கச்சி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம், ஒரே சந்தோஷம், இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் கடலுக்கு அடியில் அந்த ஆக்சிஜனோட அந்த கண்ணாடியை போட்டுட்டு உள்ளே போனால் வேற உலகம். அதுக்குள்ளே பெரிய உலகம் இருக்குது. மீன், பெரிய பெரிய மீன், அதுக்குள்ளே பவளப்பாறைகள். அதை போட்டுட்டு போய் பார்த்தா தான் என்ன செய்யுது? தெரியுது. அதே மாதிரி ஆவிக்குரிய கண்களை அந்த இதை போட்டுட்டு பார்த்தாதான் எந்தெந்த பிசாசு எங்கன இருக்கு, எந்த மனுஷனுக்குள்ள எந்த பிசாசு குடி கொண்டு இருக்கு, அதை போட்டு பார்க்கணும். இயேசுதான் அதை சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. அந்த கண்ணாடியில தெரியுது அவருக்கு இங்க பேய் இருக்கு அப்படின்னு. எப்படி பேசுறாரு பாருங்க. பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனோட சொல்ல, நீ பேசுனா அப்படிங்கிறாங்க, அங்கிட்டு இருந்து நீ பேசுனா அப்படிங்கிறாங்க. ஆனா அங்கே என்ன நிக்குது தெரியுமா? இங்கிட்டையும் தூண்டி விட்டு இங்கிட்டும் தூண்டி விட்டு அடி, ரெண்டு பேரும் அடிங்க. அவனே நடுவில் ஆஹா பிசாசு ராஜ்யம், அப்பா ரெண்டு பேரையும் அடிக்க வச்சாச்சு அப்படின்னு. அவன் பேரை என்ன தெரியுமா? அவன் கொலைபாதகன், மனுஷ கொலைபாதகன். வீட்டுக்குள்ள கணவன் மனைவி, நீ பெரிய ஆளுன்னு காமி, நீ பெரிய ஆளுன்னு காமி. உடனே இங்கிட்ட இந்த குடும்ப தலைவர், உங்க வீட்டுல இருந்து என்ன செஞ்சாங்க? உடனே இந்த இங்கிட்ட இருந்து, உங்க வீட்டுல என்ன செஞ்சாங்க? என் வீடு தான் பெருசு, உன் வீடு தான் பெருசு. நடுவில் இதெல்லாம் எப்படி விடுறது? அப்படி உள்ள அப்படியே ரத்தம் என்ன செய்யும் சர்ன்னு. நான் உண்டா இல்லையான்னு காமிக்க மாட்டேன், செத்தாலும் மறக்க மாட்டேன். நடுவில் பிசாசு, அப்பா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத இன்னைக்கு ஒரு வழி, இனிமே ஜபம் கிடையாது, இனிமேல் விசுவாசம் கிடையாது, எல்லாம். நல்லா கவனிங்க. ஒரு அந்த வெளிப்பாடுங்கிற கண்ணாடியை போட்டு பார்த்தா அங்க ஒருத்தன் உட்காந்துருப்பான். நீங்க என்ன பண்ணணும்? அவனை ஓட ஓட துரத்தணும். அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிறைய பேர் பிசாசுக்கு ஆசனம் போடுறாங்க, சீட்டு போட்டு வாங்க. அவன் கொடுக்குற பார்சல், ஐயோ நல்ல பார்சலுங்க, அழகா இருக்கு, ஐயோ வாங்குறப்ப பார்க்கணும், அதுல கொள்ளை நோய் இருக்கும், அதுல திருட்டு பிசாசு இருக்கும், திருடுறதுக்கு வந்திருப்பான் அழகா அப்படியே ஜோடிக்கப்பட்டு. நிறைய விதங்கள்ல வர்றான். நிறைய வாலிபரை சொல்றான், இந்த பரிசுத்தம், ஜெபம், ஆண்டவரை தேடுறது, இப்படிலாம் போயிடாத.
ஆமா, சந்தோஷமே போயிரும். களியாட்டு என்ன களியாட்டு இருக்கு, எப்படிலாம் ஆட்டம் இருக்கு, பாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். நீங்க அவன் போக்கில் போனீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அவன் உங்களை அடிமையாக்கி விடுவான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த தலையில ஹெல்மெட் போடுறாங்க பாருங்க, உங்க கான்சியஸ், உங்க உள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் கெட்டு போச்சுன்னா அவ்வளவுதான். அதுதான் தலை. அவர் உன்னை வாளாக்காமல், தலைனா டெசிஷன் எடுக்கிறது. இந்த தலைக்குள்ள கண்ட தாட்ஸ் போனாவே அளவுதான். அவை இன்பமா கொடுத்து, அது மாதிரி இன்பம் எதுவுமே இல்லை அப்படிமா கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவான், நீ அக்கிரமாக்காரன், உன் பாவத்தை ஏசப்பா மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவான், நீ ஜெபிக்காத, நீ ஜெபம் பண்ணலாமா அப்படின்றான். அவன் வேலை என்னன்னா, அவன் ஆளுகை செய்ய வேண்டும். யார் ஆளுகை செய்யணும்? கவனிக்கலாம். யார் ஆளுகை செய்யணும்? அவன் ஆளுகை செய்யணும். தேவன் என்ன பண்ணாரு, நீங்க ராஜாவா இருக்கணும்னு சொல்றாரு. நீங்க வல்லமையா இருக்கணும், நீங்க இயேசுவை போல அதிகாரம் உள்ளவங்களா இருக்கணும். ஆனா அவன் என்ன பண்றான், அவங்க அடிமையா இருக்கணும், கேவலமா இருக்கணும், கேலி பொருளா இருக்கணும், பரிதாபமா இருக்கணும், பலனற்று இருக்கணும், வீட்டில் அவங்களுக்கு நிம்மதியே இருக்கக்கூடாது. அதுதான் அவனுடைய பிளான். அது ஒரு விதமான ஆளுகை பாருங்க. அப்போ எபேசியர் 2 வாசிக்கிறோம், அவரோடு கூட. சொல்லுங்களேன், அவரோட கூட. ஹல்லேலூயா. அவரோட கூட, அவரோட கூட உட்கார வைக்க. ரோமர் 5:17. ரோமர் 5. அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே. இப்ப இதை எதை மையமா வச்சு சொல்றாருன்னா, அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாம மையமா வச்சு சொல்றாரு. ஒருவனுடைய மீறுதலினாலே, ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. அப்ப முதல்ல இருக்கிற ஆதாம்னால மரணம் வந்தது, மனுக்குலத்திற்கு அவமானம் வந்துச்சு, சாபம் வந்துச்சு, மனுஷன் பிசாசுனால ஆட்கொள்ளப்பட்டான். ஆனா அதே போல இயேசுவாகிய அந்த ஒரே மனுஷனாலே, ஹல்லேலூயா, ராஜாக்களை போல. அது இங்கிலீஷ்ல நல்லா போட்டிருக்கு, ரூல் ஓவர் ரெயின் அப்படின்னு போட்டிருக்கு. ரெயின் அப்படின்னா என்னன்னா ஆளுகை. எது மேல ஆளுக? பாவத்தின் மேல ஆளுக, பிசாசின் மேல ஆளுக, வியாதியின் மேல ஆளுக, தரித்திரத்தின் மேல ஆளுக, அவமானத்தின் மேல ஆளுக. எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களால செயலற்று முடங்கி கிடக்குறீங்களோ அந்த பகுதிகளில் எழும்பத்தக்கதாக, அந்த பகுதியில் எழும்பத்தக்கதாக அதை குறித்து நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. எல்லாரும் சொல்லுங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. திரும்ப சொல்லுங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. உங்களிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து இருக்கிறார். திரும்ப திரும்ப நீங்க அதை உணருங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா? அந்த இரத்தத்தினால உங்களை ராஜாவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரணமானது இல்லை. அங்க ரத்தம் போயிருக்கு, உயிர் போயிருக்கு, அங்க ஒரு ஜீவன் போயிருக்கு. இந்த ரத்தம் சாதாரண ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம் இல்ல. இந்த ரத்தம் தேவகுமாரன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வித்து அல்ல, தேவனே மாம்சத்துல வந்தாரு, பரிசுத்த ஆவியினால. அதுதான் கிறிஸ்மஸ், தி செலிப்ரேஷன். நிறைய பேருக்கு இந்த சுவிசேஷத்தை கொடுக்கணும். நீங்க கொடுக்கலைன்னா அவங்க வாழ்க்கையில நிறைய இழந்து போயிடுவாங்க. அவங்க காலத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில தீமைகள் நடக்கும். ஆனா அந்த இயேசுவை அவங்களுக்கு, இந்த சுவிசேஷத்தை, இந்த வல்லமையை, இந்த மீட்பை அவங்களுக்கு கொடுக்கறதுல தீர்மானம் பண்ணுங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும். சொல்லுங்களேன், என்னிடத்தில்
நான் அன்பு கூறுவது போல. ஹல்லேலூயா. உங்களிடத்துல அன்பா இருக்கிறதுனால தான் என்ன செஞ்சிருப்பீங்க? காலையில கண்ணாடி முன்னாடி நின்று என்ன செஞ்சிருப்போம்? தலையை சீவி அன்போட, இல்லை வம்பு, ஏய் தலைமுடிய ஒழுங்கா நில்லு அப்படியே சொல்றான். கண்ணத்தில் டப்புன்னு ஒரு அடி அடிச்சு, கண் என்ன நீ அழுக்குள்ளே அழுக்காயிருச்சு, நேத்தான் பவுடர்லாம் அடிச்சு, அப்படிலாம் இல்லை, ரொம்ப மைல்டா. ஒரு சிலருக்கு கண்ணாடியில் நின்னாங்கன்னா 1/2 மணி நேரம் கூட ஆயிடுது, போராடுறாங்க, அப்படியே போராடி போராடி. அப்புறம் ஒரு சில இதெல்லாமே தப்பு ஆகி லேட் ஆகி என்னன்னா நேசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன நேசிக்கிறாங்க? நான் ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. முதல்ல ஆண்டவற்றை அன்பு கூறணும், தப்பா போயிடக்கூடாது. நானும் போய் பிறரிடத்தில் அன்பு கூறேன், முதல்ல ஆண்டவற்றை அன்பு கூறணும். அதனால பிரச்சனை வந்துடும். அப்புறம் நம்ம எரிச்சலில் போய் அவங்ககிட்ட போய் இயேசுவை ஏற்றுக்கிறியா என்ன அப்படின்னா, ஐயோ அப்பா சத்தமே பயங்கரமா இருக்கு, ஓடியே போயிடுவாங்க. அப்போ முதல்ல ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும். ஆண்டவர்கிட்ட அன்பு கூறி ஜெபம் பண்ணி கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் பிறரிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அன்பு கூறும்போது அவங்க கேட்பாங்க, இந்த இயேசு எனக்கு உதவி செய்வாரான்னு கேட்பாங்க, கண்ணீரோட கேட்பாங்க. நான் ரொம்ப பிரச்சனையோட இருக்கிறேன், வேதனையோட இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை அப்படிம்பாங்க. உண்மைதான், இந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தை நம்ம கொடுக்கணும். அது யாருக்காக? பாஸ்டர் சொன்னாருங்க, பாஸ்டருக்காக இல்லை, கர்த்தர் உங்களுடைய பிரயாசத்தை பார்க்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மையை பிறருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதை கொடுக்கணும். கொடுக்கும்போது அந்த ஜெபத்தோட நல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை விதைக்கும் போது உங்களோடு கூட என்ன செய்வாங்க? ஆலயத்துக்கு வருவாங்க. அவங்களும் இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துருவாங்க. தேவன் அவங்களுக்குள்ள ராஜாவாக இருப்பார். ஹல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். 1 வாசிச்சோம், இப்ப 5ஆம் அதிகாரம் 9, 10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. அங்க உயிர் போயிருக்கு. அங்க அங்க உயிர், அது உயிர்னா என்னன்னா ஒருத்தருடைய ஒரு ஜீவனே போயிருக்கு. வானத்தை பூமி உண்டாக்கினவர், ரத்தம், அவர் சிந்தின ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், ட்ரூ காஸ்ட்லி, ரொம்ப விலையேற பெற்ற ரத்தம். அந்த கர்த்தருடைய பந்தி, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பந்தியில அந்த அப்பமும் ரசமும் அது வந்து வெறும் திராட்சை ரசம் இல்லை, விசுவாசத்தோடு விலையேற பெற்ற ரத்தம், என்னை மீட்டு கொண்ட ரத்தம். அதை நினைக்கணும். இந்த ரத்தத்துக்குள்ள என் பிள்ளை வரணும், என் குடும்பம் வரணும், என் வீட்டில் இருக்கிற ஒருத்தரும் மிஸ் ஆக கூடாது. எல்லாரும் இந்த மீட்புக்குள்ள உள்ள இருக்கணும், பாதுகாப்புக்குள்ள இருக்கணும். எத்தனை மரண செய்திகளை கேட்கிறோம், எத்தனை அழிவை கேட்கிறோம், எத்தனை நாசத்தை கேட்கிறோம். ஆனா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நிச்சயம், நான் அவரோடு இருப்பேன், அவர் என்னை மீட்டிருக்கிறார், அவர் சிந்தின ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும், நிச்சயம் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனம் 10ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பூமியிலே அரசாளுவோம். சொல்லுங்களேன், பூமியிலே அரசாளுவோம். சத்தமா சொல்லுங்களேன், பூமியிலே அரசாளுவோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே அரசாளன்னு விரும்புறார். அதை பாடுறாங்க பாட்டா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்போ இந்த பரலோகம் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ராஜ்யம். சிலுவையில் அந்த கல்லன் தொங்கும் போது சொல்றான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினைத்துக்கொள்ள. அவன் பார்த்துட்டான், இவர் ஒரு ராஜா, உலகத்தில் இருக்கிற ராஜா மாதிரி கிடையாது, இவருடைய ராஜ்யம் வேற. இவருடைய பேச்சு, இவர் சிலுவையில் அடிக்கிறப்ப அங்க நடக்கிற காரியங்களை வச்சு இந்த கல்லன் பார்க்கறான், இவர் பேச்சே வேற மாதிரி இருக்கு. பொதுவா சிலுவையில் அடிக்கிறப்ப சபிப்பாங்க. ரோமரா அந்த சாம்ராஜ்யத்தை சபிச்சு, உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு, உன் குடும்பத்துக்கு என்ன நடக்குதுன்னு பாரு, இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா இவர் பேசுறப்ப என்ன பேசுறாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தேவனோட பேசுறாரு.
அப்போ இந்த பேச்சை பார்த்துட்டு அந்த கல்லனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு. இந்த சிலுவைக்குள்ள இருக்கிற மகிமையை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னா சொல்றாரு, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை அந்த ராஜ்யம். அடுத்து 100க்கு அதிபதி, அவன் தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணவன். அவன் சொல்றான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் ராஜா. அவங்க பாஷையில சொல்ல போனா இவர் ராஜா. ஏன்னா பூமி அதிர்ச்சி உண்டானது, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. சரி, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் 38ஆம் வசனம், மார்க் 15:38. மார்க் 15. அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. ஹல்லேலூயா. இந்த ராஜாதி ராஜா, இந்த தேவ ராஜ்யத்தை நமக்குள்ள ஸ்தாபிப்பதற்கு அந்த சிலுவை அவசியமாக இருக்கிறது. சிலுவை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த சிலுவை அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போதே அங்க என்ன நடக்குதுன்னா, அவர் ஜீவனை விட்ட மாத்திரத்திலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்த அந்த திரைச்சிலைய குதிரையை வச்சு, நல்ல ஹார்ஸை 2 சைடும் வச்சு, ரதத்தை வச்சு இழுத்தா கூட கிழிக்க முடியாது, அவ்வளோ ஹார்டா இருக்குமா அந்த திரைச்சியில. அப்படி அதை நெஞ்சிருப்பாங்களாம் ஹார்டா. அந்த திரைச்சியில என்னன்னதான் மேல இருந்து கீழே வரைக்கும் 2 அப்படியே கிழிஞ்சிருச்சான். ஹல்லேலூயா. யாருமே கிழிக்க முடியாததுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கின உடனே அந்த உள்ள இருக்கிற மகிமை என்ன செஞ்சது? அந்த திரைச்சிலை கிழிந்து வெளியேறி போகிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி இங்க இல்ல, நான் மனுஷனுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறேன். மனுஷன் இழந்து போன அந்த மகிமையை திரும்ப அவன் பெற்றுக்கொண்டு, அவன் ராஜாவை போல, ஒரு ராஜாத்தியை போல, ஒரு குட்டி ராஜாவை போல, குட்டி ராஜாத்தியை போல அவங்க ஆளுகைக்குரியவங்களா இருக்கத்தக்கதாக, அவங்களுக்குள்ள தேவனுடைய அந்த சாயல் வெளிப்படத்தக்கதாக. உங்களுக்குள்ள தேவ சாயல் வெளிப்படணும். நீங்க எந்த அளவு தேவனோடு, அவர் வசனத்தோடு, இங்கே எஸ்ராவை குறித்து பார்த்தோம், அவன் தேறின வேதபாரகன். இந்த எஸ்ராவுக்கு ராஜா கேட்டதையெல்லாம் கொடுத்தருளினாராம். எப்படி இருக்கு பாருங்க, ராஜா கேட்டதையெல்லாம் கொடுத்தருளி. இந்த ராஜாவுக்கு இருக்கிற முற்பிதாக்கள் தான் கொலை செஞ்சவங்க. பிள்ளைகளை கல்லிலை மோதி அப்படிலாம் கொலை பண்ணி இருக்கிறாங்க. ரொம்ப கொடூரமா. ஆனா கர்த்தர் அங்க மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அதே ராஜா, அந்த வம்சத்துல வர்ற ராஜா சொல்றாரு, உமக்கு என்னென்ன வேணும்? ஏன்னா இந்த எஸ்ராவுக்குள்ள இருக்கிற அந்த போதகத்தை கேட்டு, அந்த உள்ள இருக்கிற தேவ மகிமையை பார்த்து, அந்த எஸ்ராவுக்குள்ள இருக்கிற உள்ள இருந்து அந்த கர்த்தரை பத்தி சொல்லும் போது அந்த பிரசன்னத்தை பார்த்து அந்த ராஜாவே என்ன சொல்லிட்டாரு? நீ உமக்கு நான் அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். நீ ஒரு மனுஷன் சொன்னோடியாக்கலைன்னா அவனை கொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ கஜானால எடுத்துக்கோ. எங்கிருந்து வருது தெரியுமா? கர்த்தரிடத்திலே காத்திருக்கும் போது, கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் போது. நீங்க மனுஷன் முன்னாடி வெக்கப்பட மாட்டீங்க. அதுக்கு தாங்க வேலைக்கு கூட லீவ் போட்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றது. அந்த வேலைக்கு லீவ் போடுறது சம்பளம் போகிறதுக்கு இல்லை, உங்களை வாழ்க்கையை மகிமையாக்குவதற்கு, இழந்து போனதையெல்லாம் மீட்டுக்கொள்வதற்கு. அவன் என்னென்னலாம் உங்கள்கிட்ட இருந்து திருடணும்னு பிளான் பண்ணியிருக்கானோ, நீங்க முந்தி அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடி உங்க கஜானாக்கு கொண்டு வந்துடுவீங்க. திருடுறதுன்னா தப்பா எடுக்காதீங்க. நீங்க இழந்து போகிறதுக்குன்னே அவன் பிளான் போட்டு அஜெண்டா வச்சிருக்கிறான். நீங்க என்ன பண்றீங்க? அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் முன்னாடியே கொள்ளையடிச்சு இயேசுவின் நாமத்துல உங்களை கர்த்தர் ஆளுகைக்குரியவராய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் துதித்து ஜெபம் பண்ணின போது ராஜா அங்க வந்துட்டாரு. அல்லேலூயா. உடம்பெல்லாம் ரத்தம், அவ்வளவு வேதனை. நடந்தது என்ன தெரியுமா? அந்த நடு ராத்திரியிலே அந்த சிறைச்சாலை காவல்காரன் ஞானஸ்தானம் எடுத்தான். அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கொள்ளையாடப்பட்டது. இயேசு சொன்னதுக்காக தாங்க உள்ள போனாங்க. இவங்க துதித்து ஜெபம் பண்ண போது ராஜா உள்ள வந்துட்டாரு. சிறைச்சாலை கதவு அஸ்திபாரம் எல்லாம் அசைஞ்சிச்சு. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம். இந்த ராஜாவை குறித்த வெளிப்பாடு உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் சிறைச்சாலைகள், உங்களுடைய கட்டுகள் எல்லாம் நிர்மூலமாகிவிடும். அதுக்கு தான் அன்னைக்கு இந்த ஜாமக்கார ஜெபம்னு பண்ணோம், நைட்டு 1:30 மணி வரைக்கும். அல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ளாக ஊழியம் செய்யத்தக்கதாக. ஏன் ஜெபம் பண்ணணும்?
ஏன் சபையா ஜெபிக்கணும்? ஏன் கொஞ்சம் கொஞ்ச நேரமாவது ஜெபம் பண்ண வாங்க? ஏன் அப்படி? ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு. இயேசுவுக்கு ஜெபம் அவசியமா இருந்ததானால் அவர் இந்த பூமியில ஊழியம் செய்த போது பாருங்க, அதை வாசிக்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம், மார்க்கு 1. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 14, 15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, ராஜாவுடைய சுவிசேஷம், தேவனை ராஜாவாக, ஹல்லேலூயா, அந்த வார்த்தையை பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ராஜாவாக தேவனை வைக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனை ராஜாவா வச்சு தேடுங்க. நானே எல்லாம் பார்த்துருவேன், ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கிறேன், ஆண்டவர் சொல்லுவார் நீயே பார்த்துக்கோப்பான்னு கையை கழுவி விட்டு போயிடுவார். தேவனை ராஜாவா வைக்கிறது தாங்க தேவனை முதல்ல வைக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, என்னால முடியாதுப்பா, ஐ சரண்டர். இந்த எஸ்ரா என்ன செய்யறாரு? அவ்வளவு காரியம் இருந்தாலும் அத்தாரிட்டி இருக்கு, பணம் இருக்கு, மணி இருக்கு, பணத்தை வச்சு என்னும் செய்யலாம். ஆனா ஹம்பிள், தன்னை தாழ்த்துறாரு. he was a good leader. இந்த மனுஷன் தேறின உத்தமமானவனா, உத்தம வேதபாரகன், உத்தமமா இருக்கிறான் கர்த்தருக்கு முன்னாடி. இன்டெகிரிட்டி. ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவருடைய அன்புக்கு உத்தமம், அவருடைய அன்புக்கு உத்தமமான அர்ப்பணிப்பு, அவருடைய அன்புக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து, ஹல்லேலூயா, அவங்கள கர்த்தர் உயர்த்துறார் ஆளுகைக்குரியவர்களாக, வல்லமைக்குரியவர்களாக, இயேசுவை போல. யாரை போல? ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு காலம் நிறைவேறிற்று. 18ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கல. 15, காலம், தேவனுடைய ராஜ்யம் இப்ப பிரசங்கித்தாரு. இப்ப யாரெல்லாம் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் சமீபமா வந்துருச்சு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இப்ப அதே இந்த ராஜ்யத்தினுடைய வல்லமையை பாருங்க. 31ஆம் வசனம், அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார், உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று, அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். 32, சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர், இதுதான் ராஜ்யம், தேவ ராஜ்யம், ரெயின், ஆளுகை. நீங்க கர்த்தருடைய பிள்ளை ஜெபம் பண்ணிட்டு எங்கன நிக்கிறீங்களோ, காலேஜில் படிக்கிறீங்களா அல்லது ஸ்கூல்ல படிக்கிறீங்களா, உங்களுக்குள்ள இன் பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ மகிமை, அந்த தேவனுடைய ஐக்கியம் உங்களுக்குள்ள இருந்தா, உங்க பிள்ளைகளை அப்படி எக்யூப் பண்ணீங்கன்னா அவங்க எங்க போய் நிக்கிறாங்களோ அங்க தேவ ராஜ்யம் வந்து நிற்கும். ஹல்லேலூயா. எங்க போய் வேலை செய்யறாங்களோ வேலை செய்யற இடத்துல அந்த மகிமை வந்து நிற்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிட்டு இருக்கிறப்ப செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு லாயர், அவர் ப்ரொஃபஸராக இருக்கிறார், அவர் நல்லா பேசுவார். நல்லா அதுக்கு முந்தின அவர்ஸ் எனக்கு மதியம் ஃப்ரீ அவர் கிடச்சிது. பெருமைக்காக இல்லை, எனக்குள்ள ஒரு டிசையர். பையில் எப்பயும் பைபிள் வச்சுருப்பேன். ஒரு சில நேரம் பசங்களாம் கூட கிண்டல் பண்ணுவாங்க, பாருங்க அவர் பையில் பைபிள் வச்சுருப்பார் அப்படின்னு. அந்த பைபிளை எடுத்துகிட்டு மாடியில் ஒரு இடம் இருக்கும், அங்கே யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு மேலே மொட்டை மாடி, அந்த இடத்துல ஒரு ரூம் மாதிரி இருக்கும். நான் அங்கே போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன். நல்லா ஜெபம் பண்ணேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே அளவில்லாமல் இருந்தது. அதோட வந்து கிளாஸில் உட்காந்துட்டேன். பொதுவாக லெசர் ஹவர்ஸ் கிடச்சிச்சின்னா உட்காந்து அப்படியே ஜாலியாக அரட்டை அடிப்பாங்க. அது சினிமா கதை ஏதோ பேசுவாங்க ஜாலியாக.
அந்த பிரசன்னத்தோட வந்து உட்கார்ந்துருந்தேன் பார்த்தீங்களா. யதார்த்தமா அந்த கெமிஸ்ட்ரி அந்த பிசிக்ஸ் வாத்தியார், அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணார், காலேஜில் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டார். அந்த கொஸ்டின்ல இருந்துட்டு அப்படியே அந்த கொஸ்டின் என்கிட்ட வந்துச்சு. நான் அதுக்கு ஆன்சர் சொல்லி ஜீசஸ்குள்ளே போனோம் பார்த்தீங்களா. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்த அவரும் எடுத்துக்கிட்டாரு. 1.5 மணி நேரம் ஜீசஸை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த தேவ ராஜ்யம் வந்துருச்சு. அதுக்கு ஒரு ஆள் போதுங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த பிரசன்னத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஒரு ஆள் போதும். உங்கள் சந்ததிக்குள்ளே அந்த வல்லமையை கொண்டு வர நீங்கள் ஒரு ஆள் போதும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எத்தனையோ வித்தியாசமான வேற விதமான ஆளுகைகளும் துரைத்தனங்களும் பிசாசின் ஆளுகைகளும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தா நீங்கள் போய் நிற்கும் போது, இதே மாதிரி நான் பஸ்ஸில் அந்த அனுபவத்தை பார்த்துருக்கிறேன். 3 வியாதிஸ்தர்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்கிற சீட்டுக்கிட்டே ஹீலிங் ஆனாங்க. எந்திரிச்சு என்னை விட மாட்டாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன். மதுரை அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டில் கூடயே நிற்கிறாங்க. சார் சொல்லுங்க சார். 3.5 மணி நேரம் அபிஷேகத்தில் நிரம்பிட்டு அந்த பஸ்ஸில் உட்காந்துருந்தேன். ஒருத்தவங்கள ஊழியக்காரங்களா பார்க்க போனேன். அவங்க அந்த நேரம் இல்லை. அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே பஸ்ஸில் ஏறி வந்தேன் பாருங்க. ஒருத்தருக்கு 6 மாதம் மோசனே போலங்க. எத்தனை மாதம்? உள்ள ஒரு பிசாசு இருக்குங்க. சாப்பிட்றாரு, மோசன் என்ன செய்ய மாட்டேங்குது. இந்நோயை பாருங்க. இன்னொருத்தருக்கு என்னன்னா, எல்ஐசியில் அந்த சகோதரன் ஒர்க் பண்ணுறார். நல்லா நீட்டாக இருக்கிறார். வாலிப பாசா, 27 வயசு. அவருக்குள்ள என்ன பிரச்சனைனா, என்னை கிண்டல் பண்ணுறாங்க சார். எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் தான், ஆனால் எனக்கு அந்த வேலையில் ரொம்ப ஒரு விதமான இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி அந்த பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ். எனக்கு பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு. இதை மிகப்படுத்தி சொல்லலை. இதுதான் தேவராஜ்யம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குமானால், நீங்க தேவனோடு காத்திருப்பீர்களானால், உங்க பிள்ளைகள் மேல, உங்களுடைய சந்ததி மேல, உங்க வீட்டின் மேல, உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்க வெக்கப்பட்டு தலை குனிந்து இருந்தீங்களோ அந்த இடத்துலலாம் ஆளுகை வரும். ஹல்லேலூயா. அதுக்கு அவர் சிலுவைக்கு போக வேண்டியது அவசியமாயிருந்தது. சிலுவைக்கு போக வேண்டியது மஸ்ட், கட்டாயம் போகணும். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. பாருங்க, இயேசு என்ன பண்ணாரா? ஜெயம் கொண்டு. சொல்லுங்களேன், ஜெயம் கொண்டு. ஜெயம் கொண்டுன்னா என்னன்னா சக்சஸ். இன்னும் சொல்ல போனா ஒரு இங்கிலீஷ்ல வேர்டு யூஸ் பண்ணப்படுது, ப்ராஸ்பரிட்டி, ஷாலோம். ஷாலோம்னா எல்லாத்திலையும் வெற்றியா இருக்கிறது. ப்ராஸ்பரிட்டினா வெறும் பணம் மட்டும் இல்ல, சக்சஸா இருக்கிறது. அப்பா, அப்படியே ஜெபம் பண்ணோன்னு கர்த்தர் திருமணத்தை நடத்தினாரு, குழந்தைக்குரிய காரியங்களை செஞ்சாரு, வேலையில் அற்புதம் செஞ்சாரு, அப்புறம் ப்ரொமோஷன் கொடுத்தாரு. ஒவ்வொன்றும் ஐயோ இப்படி பாவத்தில் இருந்தேன், விடுதலையாக்கினாரு. செத்துடலான் இருந்தேன், ஆனால் சுகத்தை கொடுத்துட்டாரு. இருதயத்தில் ஒரே பயமா இருந்துச்சு, பயத்தெல்லாம் எடுத்துட்டு சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைச்சேன், ஆனால் எனக்குள்ள ஒரு அர்த்தத்தை உள்ள வச்சுட்டாரு. இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஜெயம் கொண்டு. சொல்லுங்க, ஜெயம் கொண்டு. எத்தனை பேர் ஜெயம் கொள்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க ஜெயம் கொள்ளணும். உங்களை வேற யாராவது ஜெயம் கொண்டுட்டு போயிடக்கூடாது. வியாதி நம்ம மேல அது அதிகாரம் எடுத்துடக்கூடாது. தரித்திரம் நம்ம மேல ஆளுகை செய்யக்கூடாது. அவமானம், பிசாசின் ஆளுகை நம்ம மேல அதுக்கு ஆளை வச்சு அதுக்கு சிங்காசனம் போட்டு அதை நீங்க என்ன செய்யணும்? அவன் மேல நீங்க ஆளுகைக்குரியவங்களாக. ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த ஜெபம், அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் வேர்ட் ஆஃப் காட், வேத வசனம். அதுக்கு தான் நேரம் எடுத்து பிள்ளைகளை அந்த 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 பேக்கேஜுக்குள்ள அவங்கள உள்ள கொண்டு வரணும். அந்த பிள்ளைகளை அப்படி உருவாக்கணும். அந்த பிள்ளைகளை தனியா எங்க விட்டாலும் உள்ளான மனுஷன்ல அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அவங்கள சொல்லணும், சோதனைக்காரன் வருவான், திருடன் வருவான், மோசம் போக்குறவன் வருவான், இன்னதெல்லாம் நான் இழந்திருக்கிறேன், கூச்சப்படாம சொல்லணும். பேதுரு தான் இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதுறதுக்கு ஊக்குவிச்சாராம். அப்படியே சொல்றாரு, சீசர்கள் வஸ்திரத்தை விட்டு ஓடினார்கள், அது எழுதப்பட்டிருக்கு. இந்த பேதுரு மறுதலித்தார், அது எழுதப்பட்டிருக்கு. சபித்து சத்தியம் பண்ணார். நல்ல கவனிங்க, நம்மளுடைய இயலாமை
நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு விதமான பலவீனத்தை நல்ல அப்படியே சொல்ல தெரியணும். நீ அந்த பலவீனத்துக்குள்ளே போயிடக்கூடாது. நான் அவமானப்பட்ட மாதிரி நீ படக்கூடாது. நான் கேவலப்பட்டு போனேன், நீ கேவலப்பட்டு போயிடக்கூடாது. உன் வாழ்க்கையில அதே மாதிரி பிசாசு வருவான், சோதனைக்காரன் வருவான். நீ சிக்கிக்கிடாத. உன் வாழ்க்கையில எல்லாம் கெட்டு போயிடும். உன்னை காப்பாற்ற ஒருத்தர் வரமாட்டாங்க. அதை சொல்லணும். அதான் சுவிசேஷம். உங்க வீட்டுக்குள்ள சொல்லணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும், நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம சொல்லலைன்னா ரத்த பழியை நம்மகிட்ட கேட்பார். உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேனே, அதை அடக்கி வச்சிட்டியே. உனக்கு ஜெபம் பண்ண தெரியுமே, ஜெபம் பண்ணி போய் சொல்லியிருக்கலாமே. உனக்கு வசனம் தெரியுமே, இந்த சத்தியத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்துருக்கலாமே. கேட்பாரு. எந்த அளவு சத்தியம் நமக்கு கொடுக்கப்படுதோ அந்த அளவுக்கு கேட்பாரு. மகளே, உனக்கு நான் கொடுத்த சத்தியம் மகிமையானது, கணக்கு கொடு. நல்லா கவனிங்க. இறக்க இறக்க தண்ணி ஊறுற மாதிரி கர்த்தர் உங்களுக்கு இன்னும் கிருபை ஊத்திக்கிட்டே இருப்பார். நீங்க கொடுத்து கொடுத்து பாருங்க, இன்னும் அப்படி. அதான் போட்டிருக்கு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எந்த அளவின்படி நீங்க அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கும் அளக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என்ன செய்யப்படுமா? உங்க மடியில அமுக்கி அப்படி யாராவது அளப்பாங்களா? அடுத்து அந்த படியில குலுக்கி அடுத்து சரிந்து விழும்படி எப்படி கொடுக்குறாரு பாருங்க. அப்ப கர்த்தரிடத்துல விதைக்கும் போது இப்படிதாங்க விதைக்கணும். இந்த வார்த்தையை சொல்லணும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி என் மடியிலே போடுவார். மடியை இப்படி தூக்கி காமிக்கணும் விசுவாசமா. கண்ணில் ஒண்ணுமே தெரியலையே, தெரியல, அந்த வார்த்தையின்படி அவர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. நம்ம மனசை போட்டு வேற எதையும் அப்படி நிறைய நேரம் அமுக்கும். அப்படி பிரச்சனைகள் அமுக்கும். ஏய் உங்ககிட்டே இல்லை, நமக்கு வரும். நாம சொல்லணும், இல்லை கர்த்தருக்கு நான் முதல்ல என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்ன நேரத்தை கொடுக்குறேன். ஜெபிக்கிறப்ப கூட ஏய் ஜெபிச்சிடாத அப்படிம்பா. ஏய் உனக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு, நன்றி சொல்லாத அப்படிம்பா. துதிக்க ஆராதனைக்கு முதல்ல போகாத, அது என்ன முதல்ல போறது அப்படிம்பா. நீங்க சொல்லணும், ஏ பிசாசே போ, நான் ஆஸ்பத்திரிக்கு போய் நிற்க மாட்டேன், சண்டைக்கும் சச்சரவுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டேன், வக்கீல்கிட்ட போக மாட்டேன், என் தேவ ஆலயத்திற்கு நான் போவேன், என் தேவ சமூகத்துக்கு போவேன். நீங்க அங்க போய் தேவனோட நேரம் எடுத்து நீங்க இது பண்ணீங்கன்னா எங்கனையும் போய் வெக்கப்படவே வேண்டியது இல்லைங்க. கர்த்தர் உங்களுக்கு அடுத்த நாள் நடக்கிறத நைட்டே ராத்திரியே சொல்லிடுவார், ரகசியத்தை சொல்லுவார். ஒரு முன்னாடி இங்கே கரண்ட் நாங்கள் எடுக்காமல் இருந்திருந்தோம், வீட்டில் இருந்தால் எடுத்திருந்தோம். நைட்டு 1 மணிக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. காலையில் ஒரு காரியம் பிரச்சனை வருது, இது வந்து ரைடு பண்ண வர்றாங்க. இன்னொரு சர்ச்சுக்கு 30,000 ரூபா ஃபைனா, ஒரு ஜவுளி கடைக்கு 1 லட்சம் ரூபா ஃபைனா. அந்த காலையில் வர்றதுக்கு முன்னாடி நைட்டு சொல்றாரு, உனக்கு தீங்கு ஒருவனும் செய்யாதபடிக்கு உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னாரு. ஆச்சரியம். வந்தவங்க ஸ்குவாட் மாதிரி இப்படி வந்தாங்க. இங்கே நாய் கட்டி இருந்துச்சு, கிட்டு கட கடன்னு மாடிக்கு போனாங்க. ஏன்னா நைட்டே சொல்லிட்டாரு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன் கூட இருப்பேன். ஜெபம் பண்றப்ப எப்படி பேசுறாரு பாருங்க. உங்க பிள்ளைகளை பத்தி பேசுவார், உங்க பிள்ளையினுடைய நல்வாழ்வை பத்தி பேசுவார், உங்க பிள்ளையினுடைய படிப்பு காரியங்களை பேசுவார், திருமண காரியங்களை பேசுவார், என்ன தேவை எப்படி சந்திக்கப்படும் அதை குறித்து சொல்லி கொடுப்பார். ஒரு மீனுடைய வாயில தூண்டில போடுங்கிறார், அதுல ஒரு பணம் இருக்கும், அதை எடுத்து நீ வரி கட்டுங்கிறார். எப்படி இருக்குங்க? அந்த மீன் சொன்னபடி கேக்குதுங்க. ராஜா இவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் சொஸ்தமாகுது, இவர் சொன்ன உடனே செத்த சரீரம் எந்திரிச்சு நிக்குது. ராஜா காற்றையும் கடலையும் அதற்றாரு. கிங் இவர் சொன்ன உடனே கீழ்ப்படியுது. அல்லேலூயா. அதே இயேசுவிட்ட சொல்றான், நீ ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரம். அங்க இறங்கி வந்தாரா? வாயவே திறக்கலைங்க. ஒரு பக்கம் பயங்கரமான வல்லமை இருக்கு, இன்னொரு பக்கம் எப்படி இருக்கிறாரு? அமைதியா இருக்கிறாரு, ஹம்பிள். ஒரு சில நேரம் பேச வேண்டாம்னா ஆண்டவர் சொன்னா பேசவே கூடாது, தெரியாத மாதிரி இருந்துடணும், ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துடணும். கர்த்தர் பேசுன்னு சொல்றப்பதான் பேசணும். வாயை திறக்கல. நீ சிலுவையிலிருந்து நீ யூதருக்கு ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி ரட்சித்து கொள்ளும் செஞ்சிருக்கலாம்ல. வாயை திறந்து ஏய் நான் யாருன்னு காமிக்கிறேன் செஞ்சிருக்கலாம்ல, சொல்லலை. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்காக
அந்த தேவ ராஜ்யத்திற்காக அவர் என்ன செய்ய வேண்டியது இருந்ததுன்னா அந்த சிலுவையின் வழியாக, அதன் வழியாக கடந்து போன்று இன்றைக்கு பிதாவின் சித்தம் செய்யறதில்ல. ஆண்டவர் சொல்ற, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னைத்தானே வெறுத்து, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறதுல அந்த சிலுவை எடுக்கணும். வல்லமைக்காக அந்த நேரம் எடுத்து மகிமையை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். பிரஜாதியர் மத்தியில் நான் கேலி பொருளா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் இப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் வீடு இப்படி இருக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு வைராக்கியத்தை உள்ள வைக்கணும். கர்த்தருக்காக வல்லமையாய் பிரகாசிக்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, இயேசு அவர் ஜெயம் கொண்டது போல அவர் அதுதாங்க ராஜா, தாழ்மையான ராஜா. ராஜாங்கிறதுக்கு ரோல் மாடலை பார்க்கணும்னா இயேசு இடத்துல பார்க்கலாம். உலகத்திலே பெரிய பெரிய ராஜ்யங்களை, அலெக்சாண்டர் பேரரசு, நெப்போலியன், இந்த அலெக்சாண்டர் என்ன சொல்றாரு, நாங்களாம் பக்கத்தில் இருக்கிற நாடை பிடிச்சி அடிச்சு அந்த ராஜாவை கொன்னு ஜனங்களை கொன்னு அவங்களை கட்டாயமா நீ சேவிக்கணும்னு சொல்லுவோம். ஆனா இந்த இயேசு என்ன பண்றாருன்னா, எதிரிகளுக்காக தான் ஜீவனை கொடுத்து அதை வென்று உயிர் தெழுந்து உள்ளங்களை ஆளுகிற ராஜாவாக இருக்கிறார். எங்க ஆள்றாரு? உள்ளங்களை. யாரும் அதை எடுக்க முடியாதுங்க. பேரை மாத்துறது, அதை மாத்துறது, இதை மாத்துறது, அப்படி மிரட்டுறது, என்னென்னமோ நடக்குது. ஆனா உள்ள இருக்கிற அந்த அவரோடு இருக்கிற அந்த அந்த ஐக்கியம், ராஜாதி ராஜா, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய அபிஷேகம், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய பிரசன்னம், அதை ருசிச்சு பார்த்தவங்க ஸ்தோத்திரம் அவருக்கே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நாம் முடிக்கலாம். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற ராஜாட்ட என்ன இருக்கும்? அதிகாரம், ஆணவம், பயமுடுத்தி வச்சிருப்பாங்க, அடுத்து மிரட்டி வச்சிருப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, ரொம்ப கொடுமையா கொலை பண்ணி அந்த பதவிக்கு வருவாங்க. ஆனா இந்த ராஜா தாழ்மையின் ராஜா. அல்லேலூயா. பாருங்க, இது இது என்னன்னா, ஒரு 100 கோடி ரூபா உங்க பேர்ல டெபாசிட் பண்றாங்க. எத்தனை கோடி? 100 கோடி. ஆனா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. அதுல இருக்கிற வட்டியை மட்டும் நீங்க அனுபவிச்சுக்கலாம். அதாவது பேர் என்னன்னா முன்பணம். உங்களுக்கு தான் வரப்போகுது, அந்த மொத்த பணமும் உங்களுடைய தான். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணலாம், அதுல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். அதே போலதான் அந்த பரலோகத்தின் அந்த தேவ ராஜ்யத்தின் முன்ருசியை இந்த பூமியில கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆளுகை செய்யணும். ஆளுகைனா கொடூரமா, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அது இல்லை. மார்க்கு 10 சொல்லப்பட்டிருக்கு, இந்த சிலுவையை இயேசுவை பின்பற்றுகிறவங்க அவன் தலைவனாய் இருக்க விரும்பினால் அவன் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். He must a servant. அவன் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஜெபத்துல ஊழியம் செய்யணும், வேத வசனத்தை தியானிச்சு ஊழியம் செய்யணும், வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி 2025க்கு போக முன்பாக உங்க மனது மறுரூபமாகணும். பிரச்சனையும் கவலையும் அதல்ல. இங்க இந்த எஸ்ரா அடிமைங்க, ஆனா அந்த மகத்துவமான ராஜாவுடைய வேத வசனங்கள், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இந்த நியமங்கள், பிரமாணங்கள், இதெல்லாம் தியானிச்சு தியானிச்சு அவன் உத்தமன். இந்த மனுஷனுக்குள்ள இருந்து என்ன வெளிப்படுதுன்னா, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே அதைத்தான் செய்ய விரும்புறாரு. உங்க வீட்டுக்குள்ள அதைத்தான் செய்ய விரும்புறாரு. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அதை செய்ய விரும்புறாரு. உங்க பிள்ளைக்குள்ள அதை செய்ய விரும்புறாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் இயேசு அவருக்குள்ள இந்த ஆளுகை பாருங்க. அப்போ சிலுவை அதுக்கப்புறம் உயிர் தெழுதலுங்க, தேவராஜ்யம் அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த உயிர் தெழுதலுக்கு முன்னாடி இந்த சிலுவையை சுமக்கிறார் பாருங்க. அந்த பாடு, அவமானம், அந்த சிலுவை அதுதான். அது என்ன செய்தான்? உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய மீட்பை உண்டாக்கி இருக்கிறது.
பாவத்தின் மேல. அந்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சா, நான்லாம் ஊழியம் செய்கிறேன்னா இந்த வெளிப்பாடு நிறைய நாள் சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த ஊழியமே வேணாம் ஆண்டவரே. நான் அப்படியே ஜெபம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒன்று கூட போட்டுருங்க, ஊழியமே வேண்டாம். எனக்கு அப்போ தான் வெளிப்பாடுகள் எல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இப்படி இப்படி வெளிப்பாடு, அந்த மீட்பின் வெளிப்பாடு, சிலுவைக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவன், அதெல்லாம் சொல்லி கொடுத்தார். இப்படி இப்படி சொல்லு, இப்படி இப்படி சொல்லு, உன் பேர்ல சொல்லு, உன்னுடைய சார்பில் சொல்லு, நீ எனக்காக பிரகாசிக்கணும்னா இதெல்லாம் நீ ரிலீஸ் பண்ணி விடு. அதை சொல்ல 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 அந்த கர்த்தருடைய வல்லமை வார்த்தைக்குள்ளிருந்து, அந்த சிலுவையிலிருந்து, அந்த சிலுவையில் அவர் பட்ட பாடுகளிலிருந்து இறங்கி வர ஆரம்பித்தது. கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். அதே கர்த்தர் உங்க வீட்டுக்கு நீங்க ஆசீர்வாதமா, அநேக ஜனங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா. 2025 போகும் முன்பாக உங்களை கர்த்தர் அப்படி மகிமைப்படுத்த ஆயத்தப்படுத்தத்தக்கதாக. எதெல்லாம் இழந்து போனீங்களோ, வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தா. இழந்து போனீங்களா? இப்படிலாம் இழந்து போயிட்டேன், அழுகாதீங்க. ஐயோ இப்படி நான் அவமானப்பட்டு போயிட்டேன், சோர்ந்து போகாதீங்க. உங்களோடு இருக்கிற இயேசு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிப்பாடு, சிலுவையின் மீட்பின் வல்லமை, நீங்க இழந்து போனதெல்லாம் மீட்டுக் கொள்வீங்க. உங்களை ஆளுகை, எந்த இடத்துல தலை கவிழ்ந்து கிடந்தீங்களோ, எந்த இடத்துல வெக்கப்பட்டு கிடந்தீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஒரு குட்டி ராஜாவாக, குட்டி ராஜாத்தியாக, பாவத்தின் மேல, வியாதியின் மேல, சாபத்தின் மேல, பிசாசினுடைய கிரியைகளின் மேல, பிசாசு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில அவன் விளையாண்டானோ அவன் கிரியைகளுக்கு மேல பாருங்க. அந்த ஊழியக்காரர் சொல்ற, கண்ணாடியை போட்டு பார்த்தோன்னா அந்த கடலுக்குள்ள எல்லாம் தெரியுது. உங்களுக்குள்ள அந்த கர்த்தருடைய அபிஷேகமும் கர்த்தருடைய வார்த்தையும் ஜெபமும் உள்ள வரும்போது, எந்த இடத்துல என்ன பிசாசு எப்படிலாம் மனுஷனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் தெரியும், நல்லா தெரியும். வீட்டுக்குள்ள எப்படி வர்றான், ஒரு பிள்ளையை எந்த விதத்துல சிந்தனையை கெடுக்கிறான், எது வழியா உள்ள வர்றான், அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேர் தான் ஸ்கூல், ஆனா ஸ்கூல்லையும் கூட நம்ம கொஞ்சம் பார்க்கணும், என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க, எதை நடத்துறாங்க, பிள்ளையை எந்த பாதையில கொண்டு போறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அந்த பொறுப்பை வச்சிருக்கிறார். இல்லைங்க அது வாட்டுக்கு அவங்க வாட்டும் இல்லை இல்லை கேட்பாரு. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தேன். அப்போ பேர் சொன்னவர் தெரியாதா? கேட்கணும், எப்படி வளர்க்கணும் ஆண்டவரே, எப்படி நடத்தணும் ஆண்டவரே, என்ன நோக்கத்துக்கு ஆண்டவரே. இப்போ சுவிட்சை போட்டோம்னா டியூப் லைட் எரியுது. இப்போ இந்த வயரில் கரண்ட் வருது, தண்ணிக்குள்ளே வச்சா என்ன ஆகும்? உயிர் போயிடும். அப்போ அந்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நோக்கத்துக்குன்னு வச்சிருக்கிறார். மீனை தூக்கி தரையில் போட்டால் மீன் செத்து போயிடும், ஆனால் தண்ணிக்குள்ளே விட்டா மீன் அதுக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்திற்கென்று, தேவன் ராஜாவாய் ஆளுகை செய்வதற்கென்று ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை வருகிற நாட்களில் விளங்க பண்ணுவார். இந்த 2025 போகும் முன்பாக உங்களுக்காக, உங்கள் உடைமைக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, சத்துருக்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட இயேசு என்ன பண்றாரு? அந்த பிசாசை கண்டுபிடிச்சு விரட்டுறாரு. எப்படி? பலவிதமான நோய்களினாலும் பற்பல பிசாசுகளினாலும். அங்க சொல்லப்பட்டிருக்கு, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வேலையை செய்யறாருங்க. உங்களுக்கு வேலை இருக்குங்க, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னாவே அந்த அந்த வேலைக்குள்ள போயிருவீங்க. நீங்க வாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வாயை திறப்பீங்க, பேய் போயிரும், தப்புன்னு போயிரும். ஏன்னா உள்ள ராஜா வந்துட்டாரு. அவரோடு உறவு இருந்தா உங்களுக்குள்ளே ஆண்டவர் சொல்ற, உங்கள் நடுவிலே நான் உலாவி, நான் உங்கள் தேவனாய் உங்கள் நடுவுல. கண்ணில் தெரியலையே, இல்லைங்க, நீங்க போய் நில்லுங்க, உங்க நடுவுல வந்துருவாரு. நீ கூப்பிடும் முன்னே நான் மறு உத்தரவு நான் இருக்கிறேன் என்பேன். நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் பாரா. ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு இருப்பதினால், நீர் என்னோடு வருவதினால், எதினால். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி இந்த தேவனை ராஜாவாக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். நீர் என்னோடு வருவதினா, எதினா நீர் என்னோடு இருப்பதினா, எதினால் என்னோடு. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினா, நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாறாவின் நீரை, மாறாவின் நீரை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஓ ரிபலபரபா சந்தரபா. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். Hallelujah. In the name of Jesus. Oh Rabba Baba Bada Mashandaraba. Hallelujah. எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். கேட்ட இந்த வார்த்தைகள் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ராஜா அப்படின்னா உலகத்துல இருக்கிற ராஜாவை போல அல்ல, இயேசுவை போல. ராஜானாவே இயேசுதான். தாழ்மையுள்ள ராஜா. கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் அவர் ஏறி வருகிறார். அவரிடத்துல நம்ம பார்க்கலாம், அந்த தாழ்மையை பார்க்கலாம். அவருக்குள்ள ஒரு பக்கம் வல்லமை இருக்கு, யூத ராஜசிங்கம். அதே நேரத்துல இன்னொரு இடத்துல பேசாத இருக்கிறார். மகிமையெல்லாம் அடக்கி கொண்டு பேசாம இருக்கிறார். அந்த கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்றார், உங்களுக்குள்ளே விளாவுகிறார். எங்கேயோ போய் கேவலப்பட்டு வேதனைப்பட்டு, அல்லது வைத்தியத்துக்காக ஆஸ்பத்திரியில் இத்தனை நாள், அல்லது எங்கேயோ இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம இல்லைங்க. ராஜாவுக்கு முன்னாடி இயேசு சொன்னார், ஆண்டவர் சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ராஜா, பரலோகத்தில் இருக்கிற அந்த ராஜாவின் சித்தம் செய்யப்படுகிறது போல, அங்கு செய்யப்படுகிறது போல என் வீட்டுக்குள்ள செய்யப்படணும்பா, என் பிள்ளைகளுக்குள்ள செய்யப்படணும், எனக்குள்ள செய்யப்படணும். ஆண்டவரே, எங்கள் சபையில செய்யப்படணும், நான் வேலை செய்யற இடத்துல செய்யப்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்படி ஜெபம் பண்ணுங்க. அரைக்கதவை பூட்டி அப்படி ஜெபிக்க சொல்றார். அப்படி ஜெபம் பண்ணுங்க. அது இந்த ரட்சிப்பு என்பது இந்த பூமியிலேயே நீங்க ஆளுகை செய்யத்தக்கதாக கைகளை பேசி சொன்ன அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வெளிப்பாடுகள்ல ஒவ்வொரு வாழ்க்கையும் வல்லமையாக ஆண்டவரே, அந்த மீட்பின் ஆசீர்வாதங்கள் உடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட, பரிசுத்தமாக்கப்பட ஆண்டவரே, வாழ்க்கையில எல்லா குறைவும் நீங்கத்தக்கதாக, வியாதி பலவீனங்கள் எல்லாம் ராஜாவுடைய வல்லமையினாலே, ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வியாதி பலவீனம் நீங்கத்தக்கதாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் ஆறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.